பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எல்லாரும் கடைசி பகுதியை வாசிப்போம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 40 நாட்களாக நடந்து கொண்டிருந்த சிலுவை தியான கூட்டத்தில் இந்த வசனத்திலிருந்து பல நாட்கள் தொடர்ந்து வேதத்தை போதிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபையாக அடியனுக்கு இரக்கம் பாராட்டினார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. இந்த வேத பாட நாட்களில் கிட்டத்தட்ட கடைசி 10 நாட்களாக இயேசு மாம்சத்தில் வெளிப்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று 6 காரணங்களை நான் போதித்தேன். அதனுடைய பட்டியலை நான் ஒரு முறை வாசித்து விட்டு பின்பு இன்றைக்கு 7வது காரணத்திற்குள்ளே நாம் போகிறோம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம் எடுத்து மாம்சத்தில் இந்த பூமியிலே ஒரு மனிதனாக பிறப்பதற்கான 7 காரணங்களில் முதல் 6 காரணங்களை நாம் ஏற்கனவே இந்த 40 நாள் தியான கூட்டங்களிலே நாம் தியானித்தோம். முதலாவது காரணம் என்னவென்றால், தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படி. எழுதுங்கள், to fulfill prophecy. 7 reasons why the Son of God was manifest in the flesh. தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டதற்கு முதலாவது காரணம் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படியாக. இயேசு மாம்சத்தில் வெளிப்படுவார், ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் பாடுபடுவார் என்பதை குறித்த, இயேசுவின் பிறப்பையும் வாழ்வையும் குறித்த வேதத்தில் கிட்டத்தட்ட 600 தீர்க்க தரிசனங்கள் இயேசுவின் பிறப்பதற்கு முன்பதாகவே வேதத்திலே சொல்லப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படி இயேசு இந்த உலகத்தில் மாம்சத்தில் பிறந்தார். நம்பர் 2, இரண்டாவது, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டதற்கான 2வது காரணம் பிதாவாகிய தேவனை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக. எழுதுங்கள், பிதாவாகிய தேவனை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், ஒருவரும் காணாதபடி தேவன் மகிமையடைந்த தேவனாயிருக்கிறவர், அவரை நமக்கு யார் என்று வெளிப்படுத்தும்படி இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். 3வது, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டதற்கு 3வது காரணம், தம்முடைய மாம்சத்தில் நம்முடைய பாவங்களை சுமக்கும்படியாக. தம்முடைய மாம்சத்தில் நம்முடைய பாவங்களை சுமக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொன்னான். நம்முடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு நம்முடைய தண்டனையை தம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அடுத்தது 4வது, ஏன் இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார்? தம்முடைய இரத்தத்தை சிந்தும்படியாக. தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தும்படியாக. இயேசு மாம்சத்தில் வெளிப்படாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் ரத்தம் சிந்தி இருக்க முடியாது. ரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்திருக்க முடியாது. ஆகவே இயேசு மாம்சத்தில் வெளிப்படுவது அவசியமாயிருந்தது. 5வது காரணம், இயேசு மாம்சத்தில் வெளிப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், நியாய பிரமாணத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்றி முடிக்கும்படியாக. நியாய பிரமாணத்தின் நிபந்தனை என்ன? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த நியாய பிரமாணம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த நியாய பிரமாணத்தின் நியமனங்களை நிறைவேற்றி முடிப்பதற்காக இயேசு மாம்சத்தில் வெளிப்பட வேண்டியிருந்தது. 6வதாக, இயேசு ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றால், நாம் பின்பற்றி வரத்தக்க ஒரு மாதிரியை தம் வாழ்வின் மூலமாய் காண்பிப்பதற்காக. மாம்சத்தில் நாம் வாழ்கிறோம். மாம்சத்தில் பல போராட்டங்கள், பலவிதமான சோதனைகளை நாம் சகிக்கிறோம், பல பாவங்களை எதிர்கொள்ளுகிறோம். இப்படி போராட்டங்களை சகித்து கொண்டிருக்கிற நாம் எவ்விதமாக இதை ஜெயிப்பது, எவ்விதமாய் மேற்கொள்ளுவது, இவைகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு
இயேசுவே நமக்கு முன்னோடியாக மாம்சத்தில் வெளிப்பட்டு வந்தார். ஏழாவது காரணத்தை இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். எதற்காக இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றால், பிசாசின் கிரியைகளில் இருந்து நம்மை விடுவிக்கும்படி, டு டெலிவர் us from the works of the devil. நாம் இப்பொழுது வாசித்த வசனம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. 1 யோவான் 3:8 பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்திலே பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை அன்றி வல்லமையும் பலனும் பெற்றவர், அதிகாரம் பெற்றவர் யாருமே இல்லை. இயேசுவால் மட்டுமே பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியும். இந்த பிசாசு எப்படிப்பட்டவன், நம்முடைய கிரியைகளை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, வெளிப்படுத்தல் 12:9 வாசிக்கும் போது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று சொல்லி வெளிப்படுத்தல் 12:9 நமக்கு சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12:31 இந்த பிசாசானவன் இந்த பிரபஞ்சத்தினுடைய லோகாதிபதியாய் இருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கும் போது, இந்த உலகத்தின் அதிபதி என்று அவனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:31 நாம் வாசிக்கும் போது, இவன் சோதிக்கிறவன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பிசாசனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டது என்று கேட்டால், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அழிக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் சீரழிக்க வேண்டும், ஒரு மனிதனையும் விட்டு வைக்க கூடாது, எல்லா மனிதனுக்கும் தீங்கு செய்ய வேண்டும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் போராட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கசப்பாக்கி அவனை வேதனைகளால் நிறைத்து அவனுக்கு பல பாடுகளை தர வேண்டும் என்பது பிசாசினுடைய நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த பிசாசின் கிரியைகளை மனிதனால் மேற்கொள்ள முடியவில்லை. என் செல்போன் மட்டும் கொஞ்சம் கொண்டு வாங்க. இந்த பிசாசினுடைய கிரியைகளை மனிதனால் அழிக்க முடியவில்லை. இந்த பிசாசின் கிரியைகளை மனிதனால் மேற்கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலையில இருந்த மனிதனை தேவன் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய வல்லமையினால், தம்முடைய பராக்கிரமத்தினால், தம்முடைய கிருபையினால் தேவன் என்ன செய்தார் என்றால், இந்த பிசாசின் கிரியைகளை முற்றிலுமாக அழித்து போட்டார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வரும் ஒவ்வொரு கிரியைகளையும் நீர் அழிக்கும்படியான தேவ குமாரனாக நீர் வெளிப்பட்டீர் என்கிற சத்தியத்தை நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற கிரியைகளை நான் விசுவாசிக்கிறேன். நீர் எனக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்து பிசாசின் கிரியைகளை அழித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையிலே நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களானால், நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளிலிருந்து தேவன் நமக்கு விடுதலையை தந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிசாசானவன் எப்படிப்பட்ட கிரியைகளை அவன் செய்கிறான், இவனுடைய கிரியைகள் எங்கெல்லாம் வெளிப்படும், இதை குறித்து இன்றைக்கு ஒரு சில காரியங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் தியானித்து, ஆண்டவரே இன்றைக்கு இதே கிரியைகளை என்னுடைய வாழ்க்கையில நான் காணத்தக்கதாக, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை மகிமை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்கத்தக்கதாக, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய மகிமை என் வாழ்க்கையில விளங்கத்தக்கதாக இன்றைக்கு கிரியை செய்யும் என்று தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இன்றைக்கு தம்முடைய மத்தியிலே பெரிய காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. பிசாசின் கிரியைகளில் தேவன் அளிக்கிற முதலாவது ஒரு காரியம், இதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 16 வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். லூக்கா 13
16ஆம் வசனத்தை தயவு செய்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பிசாசின் கிரியைகள்ல முதலாவது ஒரு கிரியை என்னவென்றால், பிசாசானவன் நம்முடைய சரீரத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிறான். நம்முடைய சரீரத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிறான். அவன் இந்த சரீரத்தை பாழாக்கவும், இந்த சரீரத்தை வேதனைப்படுத்தவும், இந்த சரீரத்தை பலவீனப்படுத்தவும் அவன் கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவனுடைய கிரியைகளாலே மனிதர்கள் வேதனை அடைய வேண்டும், மனிதர்கள் துன்பத்திற்குள் ஆக வேண்டும், மனிதர்கள் எத்தனையோ பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சரீரத்தில் கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான். இங்கே நாம் வாசிக்கிறோம், இந்த பெண்ணை நீங்கள் பார்ப்பீர்களானால், ஓய்வு நாளில் இந்த பெண்ணை சந்தித்த இயேசு இந்த பெண்ணை எவ்விதமாய் பார்க்கிறார் என்றால், ஒரு பொழுதும் நிமிரக்கூடாத ஒரு கூனியாக இந்த பெண் வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒருபோதும் அவளால் நிமிர முடியும். எவ்வளவு காலம் என்று கேட்டா 18 வருஷம். எவ்வளவு காலம்? 18 வருஷம் அவளை கட்டி வைத்திருந்தான். அவளை விடுவிக்க கூடாது என்று அவளை கட்டி வைத்தான். உடல்ல வந்த ஒரு வியாதி, அவளை பாதித்த ஒரு பலவீனம், 18 வருஷமா அவளை கட்டி வைத்தான். அதுக்கு இயேசு சொல்லுகிற, இந்த 18 வருஷமா நிமிர முடியாத கூனியாகி இவள் மாறி போனதற்கு காரணம் என்ன என்று கேட்டா, சாத்தான் இவளை என்ன செய்தான்? கட்டியிருந்தான். சொல்லுங்க, என்ன செய்தானா? சாத்தான் இவளை, வீடியோ ஆன் பண்ணுங்க, சாத்தான் இவளை கட்டி இருந்தான். இந்த சாத்தானுடைய கட்டு என்பது சரீரத்தில் வெளிப்படுது. இன்னொரு சம்பவத்தை நீங்கள் படிக்கலாம். நீங்கள் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மனிதன் தன் மகனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து சொல்லுகிறான். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும். 15ஆம் வசனத்தில், அவன் சங்கர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி தண்ணீரிலும் அல்ல ஜலத்திலும் விழுகிறான் என்று சொல்லுகிறான். இதை ஏன் அவன் சொல்ல வேண்டி இருந்தது என்று கேட்டா, இந்த சின்ன பிள்ளை அவனால் என்ன செய்ய முடியும்னா சுகமா வாழ முடியல. எந்த நேரம் தீயில விழுவான், எந்த நேரம் தண்ணீர்ல விழுவான்னு யாருக்கும் தெரியாது. இந்த வேதனையோடு இயேசு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டு இந்த மனுஷன் இயேசுவிடத்துல சுகம் கிடைக்கும்னு கொண்டு வந்து நிறுத்துறான். 10ஆம் வசனத்தில் நீங்கள் மனித கொள்ளுங்க. 18ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானா, இந்த பிள்ளையை பார்த்து ஆண்டவர் செய்யற வேலையை பாருங்க. வேதம் சொல்லுது, இயேசு என்ன செய்தார்? பிசாசை அதட்டினார். இயேசு யாரை அதட்டினார்? பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுகமாயிட்டு. எத்தனை வருஷம் இந்த கஷ்டப்பட்டான்னு தெரியல, எத்தனை வருஷம் பாடுபட்டான்னு தெரியல. ஐயா என் பிள்ளைக்கு சுகம் இல்லை, அதட்டுனா பிசாசு வெளியே போச்சான், சுகமாயிட்டான். இது நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பிசாசனுடைய கிரியையில முதலாவது ஒரு கிரியை, சரீரத்தை பாதித்து சுகமா இருக்க விட மாட்டான். அநேகருடைய வாழ்க்கையில இந்த வேதனையும் பாடுகளும் சரீரத்தில் உபாதைகளையும் பிசாசு கொண்டு வருகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் நான் காண்பிக்க முடியும். யோபுவின் சம்பவத்திற்கு பாருங்க. யோபுவின் சம்பவத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்லாம் வாசிக்கும் போது ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த யோபு என்கிற மனுஷன் யார் என்றால், அவன் ஒரு பெரிய ஆஸ்திகாரனா இருக்கிறான். 7 குமாரர் 3 குமாரத்திகள், அடுத்தது 7000 ஆடு, அடுத்தது 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கோவேரி கழுத, பெரிய வீடு, பெரிய ஆஸ்திகாரன், கிழக்கத்தி புத்தர்கள் எல்லாரிலையும் ரொம்ப பெரியவன் என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. ஆனால் இவனுடைய வாழ்க்கையில இவ்வளோ பெரிய சொத்துக்காரன் ஒரே நாள்ல சீரழிஞ்சு தரையில உட்கார்ந்துருக்கிறான். எல்லாம் ஒண்ணும் இல்லாம போய் தரையில உட்கார்ந்தான். இதுக்கு என்னப்பா காரணம்? இவ்வளோ பெரிய நஷ்டம் இவனுக்கு ஒன்றும் இல்லாம, ஒரு காலத்துல ஓன்னு இருந்தவன் இப்படி ஒன்றுமில்லாம போய் தரையில உட்கார்ந்துருக்கிறானே, என்ன காரணம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல
தேவன் அவனை குறித்து சொல்லுகிற குற்றச்சாட்டை பாருங்க. கடைசி பகுதி, முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். திரும்ப ஒரு முறை வாசிங்க. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் எப்படி இருக்கிறான்? எப்படி ஏவனானா? ஒரு காரணமே இல்லையா, எந்த தீங்குமே இவன் செய்யல, எந்த தவறும் செய்யல. ஆனா இவனை, இந்த யோபுவை முற்றிலும் அழிக்கிறதுக்கு தேவனை ஏவனானா, தேவனை தூண்டி விட்டானா, அவனை கொஞ்சம் அழிச்சிருங்க. திரும்ப நீங்க பாருங்க, யோபு 2ஆம் அதிகாரம் 5 முதல் 7 ஏற்கனவே அவன் சொத்துக்கள்லாம் இழந்து, பிள்ளைகளை இழந்து பரிதாப கோலத்தில் உட்கார்ந்துருக்கிறான். இன்னுமே விடுறப்பாடு இல்லை. 5ஆம் வசனத்துல இப்போ தேவனிடத்துல திரும்ப சொல்லுகிறான், நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூஷிக்கிறானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு அப்படின்னு சொன்னாராம். அதற்கு அவன் செய்த வேலையை பாருங்க. 7ஆம் வசனத்துல, சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை, இவன் வேலை என்னன்னு பாத்தீங்களா? யாரும் சுகமா இருக்கக்கூடாது, யாரும் செழிப்பா இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வேதனையிலேயே அவன் வாழ்ந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டே சாகணும். இதுதான் அவனுடைய நோக்கம். பிசாசின் கிரியைகள்ல ஒரு கிரியை மாம்சத்தை ஆளுகை செய்து மாம்சத்தின் மேல் மேற்கொண்டு மாம்சத்துல பலவீனங்கள், வியாதிகள், ரோகங்களை கொடுத்து மனுஷன் வேதனைப்பட்டு வாழணும். இது அவனுடைய நோக்கம். மாம்சத்தை துன்பப்படுத்துறதுக்கு நேரடியாக வியாதிகள் கொடுப்பது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில நஷ்டங்களை உண்டாக்குவது மாத்திரமல்ல. நீங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 யோவான் 3:12, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். என்ன பயங்கரமா இருக்கு இந்த வார்த்தை. பொல்லாங்கனால், வாசித்து பாருங்க திரும்ப. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த, பொல்லாங்கினால் இல்ல, பொல்லாங்கனால். பொல்லாங்கன் அப்படின்றவன் யாருன்னா பிசாசு. அப்ப குற்றமற்ற ரத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆபேல அவனுக்கு விரோதமா ஒரு எரிச்சலை மூட்டி அவனை எப்படியாவது கொலை செய்யற வரைக்கும் விடாம சொந்த அண்ணனே கொலவெறி பிடிச்சு எழும்பி கொலை பண்றதுக்கு தூண்டினவன் யாருன்னா பொல்லாங்கனாகிய பிசாஸ் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வாங்க. இவனுடைய வேலையை பாருங்க, எப்படி இவன் சரீரத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறான். அங்கே ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2:10, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்கள் சிலரை காவலில். யார் போடுவா? சத்தமா சொல்லுங்க. பிசாசு. 10 நாள் உபத்திரவப்படுவீங்க, ஆகிலும் எது வரைக்கும் உண்மையா இருக்கணுமா? அப்ப அதோடைய அர்த்தம் என்னன்னா, அதுல சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா, இந்த பிசாஸ் என்பவன் தேவனுடைய ஊழியக்காரர்களை என்ன செய்வான்னா பிடித்து சிறையில கொண்டு போடுவானா. எது வரைக்கும் சிறையில வச்சிருப்பான்னா அவங்கள கொலை செய்யற வரைக்கும் வச்சிருப்பான். இதெல்லாம் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஒண்ணு புரியும். பிசாசானவனுடைய கிரியைகள் எங்கே வெளிப்படுகிறது என்று சொன்னால், முதலாவது மாம்சத்தில் வெளிப்படுது, சரீரத்தில் வெளிப்படுது. வியாதிகளால் ஒருவனை வேதனைப்படுத்துகிறான். 2வது ஒரு மனுஷனுக்கு விரோதமாக கொலை முயற்சி செய்வது. 3வது அவனுடைய நல்வாழ்வை கெடுத்து அவனை நாசமாக்குவது. இது எல்லாம் யாருடைய அஜெண்டான்னு கேட்டா பிசாசினுடைய அஜெண்டா. இன்னைக்கு அநேக வேளை உலகத்தை பார்க்கிறோம். ஏன் இவ்வளவு கொலை, ஏன் இவ்வளவு கொடுமைகள் மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிறது? 50 வருஷத்துக்கு முன்னால
இத்தனை லட்சம் பேர் படித்தவங்களா இல்லை. இவ்வளவு உலக அறிவோ நல்ல புத்தி கூர்மையோ நல்ல மனசாட்சியை வளர்த்து கொள்வதற்கு நல்ல படிப்பறிவோ இதெல்லாம் மனுஷனுக்கு கிடையாது. அந்த காலத்துலலாம் இல்லாத கொடுமையான பாவங்கள் இப்போ எங்கே இருக்கு? இந்த நாட்களில் வாழுது. இன்றைக்கு சொல்கிறாங்க தேசத்தில் இந்த மாநிலம் கல்வியில் முதல் மாநிலமாக மாறிவிட்டது. அந்த மாநிலத்தை போய் படித்து பாருங்க. அந்த மாநிலத்தில் கல்வி வந்ததுனால கொலையும் கொள்ளையும் குறைஞ்சிருச்சான்னு கேட்டு பாருங்க. இல்லை, வேதனை என்னன்னா அதிகரிச்சிருக்கு. இவ்வளோ கல்வி படிச்சுட்டு இந்தியாவில் படிச்சுட்டு வெளிநாட்டில் படிச்சுட்டு ஆர்ட்ஸ் படிச்சுட்டு சயின்ஸ் படிச்சுட்டு ஏன் ரொம்ப விரும்புகிறாங்களே இப்பெல்லாம் டாக்டராக படிக்கணும்னு. டாக்டர் படித்தவங்க கூட இன்றைக்கி யாராக மாறிடுறான்னா கொலைகாரனாக மாறுறான். சமீபத்தில் டெல்லியில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர்ஸ், 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய வாலிப பிள்ளைய தங்க வீட்டில் வச்சு துண்டு துண்டா அறுத்து கொண்டு போட்டாங்க. திருமணமாகாத வாலிப பிள்ளைய. அந்த பிள்ளைய கொல்றதுக்கு அவங்க எதை பயன்படுத்தினாங்கன்னா ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க பாருங்க, அந்த எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தங்களுடைய கிச்சன் மேடையில் வைத்து வாலிப பிள்ளையை துண்டு துண்டாக வெட்டி பிளாஸ்டிக் கவரில் போட்டு அந்த பிளாஸ்டிக் கவரை தூக்கிட்டு போய் குப்பை மேட்டில் தூக்கி எரிஞ்சிட்டு போனாங்க. ஆனால் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு 2 பேரும் ஆயுள் கைதிகளாக சிறைச்சாலையில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ப முடியுதாங்க? உயிரை காப்பாற்றுறதுக்கு படிச்சான். சொந்த தகப்பன் தாய்ங்க, வேற யாரும் இல்லை, சொந்த தகப்பன் தாய். அந்த பிள்ளை அன்னைக்கு ராத்திரி படுக்க போகும்போது என்ன தைரியத்தில் படுக்க போயிருக்கோம்? எங்கள் அப்பா அம்மா எங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, அவங்க தான் எனக்கு பாதுகாப்புன்னு சொல்லி தான் அறையை கூட பூட்டாமல் அந்த பிள்ளை படுத்திருக்கு. ஆனால் 2 பேரும் கொலைகாரர்களாக எழும்பி சொந்த பிள்ளையை கொண்டு போட்டாங்கங்க. இதை போல செய்திகளை நீங்கள் அடிக்கடி படிக்க முடியும். சமீபத்தில் கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் மிகுந்த வேதனை அளித்தது. ஒரு பெண்ணை ஒருவன் திருமணம் செய்கிறான். நல்ல அழகான பெண், இவன் விரும்பி தான் கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் நல்லா நடந்துட்டு இருக்கு, குடும்ப வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவனுக்கு வேற ஒரு தொடர்பு வருது, வேற ஒரு பெண்ணோடு இவனுக்கு தொடர்பு வருது. இவன் என்ன செய்திருக்கலாம்? இந்த பெண்ணை வேணாம், நான் வேற பொண்ணோட வாழ்றேன்னு போயிருந்தா கூட பரவாயில்ல, அது தப்பு தான், பட் அப்படி போயிருந்தா கூட பரவாயில்ல. இவன் என்ன செய்திருக்கான் தெரியுமாங்க? இந்த ஏற்கனவே திருமணம் செய்த பெண்ணை கொலை செய்ய திட்டமிடுகிறான். எப்படி திட்டம் போட்டான் அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ கேள்விப்பட்டிருக்கான், இதுக்கு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணியிருக்கான். அங்கே போய் பாம்பை பிடிச்சிட்டு வந்திருக்கான். பாம்பை பிடிச்சிட்டு வந்து அவள் தூங்குகிற வேளையில் அந்த பாம்பை ரிலீஸ் பண்ணி விட்டு வீட்டிலங்க பெட்ரூம்ல ரிலீஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அந்த பாம்பு கடிச்சு அந்த பொண்ணு இறந்து போயிட்டான். அப்ப வெளியே என்ன கதை வரும்? பாம்பு கடிச்சு செத்து போச்சு, இவர் தப்பிச்சுட்டு அந்த பொண்ணோட போயிட்டாரு. ஆனால் கொஞ்ச நாள்ல உண்மை வெளியே வந்தது. இப்ப அவர் சிறைச்சாலையில் இருக்காரு. சமீபத்தில் நம்ம சென்னையில் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். ஒரு பெண் திருமணமானவள், 2 குழந்தைகள், தான் பெற்ற 2 குழந்தைங்களுங்க, ராத்திரி நேரத்தில் விஷத்துல பாலை கலந்து 2 பிள்ளைகளையும் கொன்று போட்டான். என்ன பயங்கரங்க இது! அந்த பிள்ளைங்க குற்றமறியாத பிள்ளைங்க. அதுங்க என்ன தப்பு செஞ்சது? என்னன்னு கேட்டா, யாரோ ஒருவனோட இவளுக்கு தொடர்பான். அந்த தொடர்புக்கு இந்த பிள்ளைங்களும் கணவனும் தடையா இருந்தாங்கன்னு சொல்லி 2 குழந்தைங்களையும் கொண்டு போட்டான். ஆனா புருஷன் ஏதோ தப்பிச்சிட்டான், அவன் உண்மையை வெளியே சொல்லிட்டான். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது, ஏங்க இவ்வளோ படித்த உலகம், நாகரிகம் நிறைந்த உலகத்தில் எப்படிங்க இவ்வளோ கொடுமை நடக்குது? கொலை செய்கிற அளவுக்கு ஒரு மனுஷனுக்குள்ள என்னங்க நடக்குன்னு கேட்டா, காயினுடைய காலத்திலிருந்து வேதம் சொல்லுது, அவனை கொலை செய்ய தூண்டினதே யாருன்னா அந்த பொல்லாங்கன் தானா. கொலையின் மூலமாக ஜனங்களை அழிக்கணும், வியாதியை கொடுத்து அழிக்கணும், சிறைச்சாலையில் போட்டு அழிக்கணும்.
அவங்க நல்லா இருக்கக்கூடாது. அவங்கள எப்படி ஆகிலும் அவங்க செல்வத்தை அழிச்சு அவங்கள நாசம் பண்ணணும். இதெல்லாம் யாருடைய வேலை? பிசாசின் கிரியை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வாழ்ந்திருக்கணும், நமக்கு எந்த கேடும் வரக்கூடாது, தீங்கும் வரக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை களவாடப்படக்கூடாது. இது எல்லாத்துக்கும் யார் இறங்கி வந்தானா? தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மாம்சத்தை அழிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக்க பிசாசு ஒரு திட்டமிட்டிருக்கிறான் என்பதை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை நம்மேல் தெளிக்கும்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் போகும்போதும் வரும்போதும், உட்கார்ந்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும், நடந்தாலும் படுத்திருந்தாலும், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் என்னை மூடிக்கொள்ளும். ஹல்லேலூயா. எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிற பிசாசுடைய வாயிலிருந்து தேவனே என்னை காப்பாற்றும், என் வீட்டை காப்பாற்றும். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, உம்முடைய பாதுகாப்பு என் மேல வெளிப்படட்டும், ஆண்டவரே உம்முடைய கரம் என் மேல் வெளிப்படட்டும், ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்புக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய பாதுகாப்புக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு ஆண்டவரே நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி, நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி, நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை தட்டி, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார், இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசிக்கிற இந்த காலையில நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரை விசுவாசிங்க. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், நல்ல சத்தமா சொல்லுங்க, எனக்கு விரோதமாய்
எந்த ஆயுதம் வைக்காதது போகும். நம்ம பிள்ளைங்க மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, நம்முடைய குடும்பத்தின் மேல் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, ஊழியத்தின் மேல் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. பிசாசுக்கு அழிக்கிறத தவிர வேற எந்த அஜெண்டா அவனுக்கு கிடையாது. இன்னைக்கு காலையில ஒருவேளை நீங்க வியாதியின் படுக்கையில பலவீனத்தின் கட்டுகளால் கட்டப்பட்டு உங்களால் ஊழியம் செய்ய முடியாம, வேலை செய்ய முடியாம, குடும்பத்தை கவனிக்க முடியாம, நீங்க உங்க அனுதின வாழ்க்கையின் கிரியைகளை செய்ய முடியாம கட்டப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று விசுவாசிங்க. இன்னைக்கு அவரை நோக்கி கதறுங்க. இன்னைக்கு சில பேர் உங்க பிள்ளைகளுக்காக கதற வேண்டி இருக்கு. ஆண்டவரே, என் பிள்ளை வந்து தீயில விழுறான், தண்ணீர்ல விழுறான், அவன் எப்ப சாவான்னு தெரியாது, தள்ளுறான். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது பிசாசை தேவன் அதட்டினார், அவன் விடுதலையானார். 18 வருஷம் எழும்ப முடியாத கூனியாக மாறி ஒருவரையும் பார்க்க முடியாம தரையே பார்த்து வாழுகிற நிலைமைக்கு இருந்த அந்த பெண்ணை இயேசு சுகமாக்கினார். இன்னைக்கு அந்த தேவன் வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்காக, என் விடுதலைக்காக வெளிப்பட்ட தேவகுமாரனே, என் விடுதலைக்காக வெளிப்பட்ட தேவகுமாரனே. இந்த காலை வேளையில எதனால கட்டப்பட்டிருக்கிறீங்களா? வெளியே வர முடியல, சரீரத்துல கட்டப்பட்டிருக்கிறேன், மாம்சத்துல கட்டப்பட்டிருக்கிறேன், வியாதியில கட்டப்பட்டிருக்கிறேன், பிசாசுனுடைய சூழ்ச்சியில கட்டப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை என் மேல விளங்க பண்ணும், உம்முடைய மகிமை என் மேல் விளங்க பண்ணும். வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. சொல்லுங்க, இயேசுவே என்னை விடுதலையாக்கும், என் பிள்ளையை விடுதலையாக்கும். நான் வாழ முடியாம, செழிக்க முடியாம, இந்த கடன்லையும் குறைவிலையும் கட்டுகள்லையும் பிடிக்கப்பட்டிருக்கிற என்னை விடுவிக்கும்படியாக வெளிப்பட்ட தேவகுமாரனே, என்னை தயவு செய்து விடுவியா ஆண்டவரே. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். நல்லா படிச்சுட்டு வந்தாங்க, ஆனா அந்த வேலை கிடைக்கணும்ன்ற நேரத்துல அந்த படிப்பு கேட்டது கிடைக்காது. அங்க ஒரு தடை இருக்கிறத பார்க்க, அங்க ஒருத்த உட்கார்ந்துருப்பான், எந்த அப்ளிகேஷனை கொடுத்தாலும் முன்னால போக விட மாட்டான், அப்படியே தடுப்பான். பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் வாழ முடியாதபடி, வளர முடியாதபடி, செழிக்க முடியாதபடி, நல்ல நிலையில் இருக்கிறவங்க மேல பொறாமை எரிச்சலை அனுப்பி அவங்கள மேல இருந்து கீழே இழுத்து போடுறது, அவங்கள வேலையை விட்டு தூக்குறது, அவங்கள நாசம் பண்றது, அவங்கள கண்ணீரால நிறைய வைக்கிறது, வேதனையினால் நிறைய வைக்கிறது. இது யாருடைய கிரியைனா? திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரா. ஆனால் நானோ அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன், அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். இன்றைக்கு காலையிலே தேவனுடைய விடுதலை நம்ம மேல் இறங்குவதாக, நம்முடைய சரீரத்தின் மேல் தேவனுடைய சுகம் இறங்குவதாக, நம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக, நம்முடைய போராட்டங்கள் இருந்து கர்த்தர் விடுதலை தருவாராக. என்னை விடுவிக்கிறவர் நீ, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். என்றும் ஓடி ஓடி சொல்லுவேன், என்றும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை
காலையில இந்த பாடலை பாடும்போது நீங்க அதை விசுவாசிங்க. எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் பெரியவர். சாத்தானினுடைய எல்லா அதிகாரங்களை ஜெயிக்கிறதற்கு ஒரு வல்லமை எனக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க அந்த அதிகாரத்தை உங்க கையில் எடுக்கணும். அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் தேவன் முறிக்கிறதற்கு வல்லமை உள்ளவர். தேவன் முறிக்கிறதற்கு வல்லமை உள்ளவர். தேவன் முறிக்கிறதற்கு வல்லமை உள்ளவர். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். சாத்தானுடைய வல்லமைகளை எல்லாம் மேற்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இந்த காலையில பாடும்போது ஆவியினால் நிறைந்து பாடுங்க. வேதம் சொல்லுது, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். இன்னைக்கு வெளியே போகும்போது விடுதலையோடு போவீங்க. உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போட்டு கர்த்தர் ஒரு பெரிய புதிய பாதை உங்களுக்கு திறக்க வல்லவர். ஹல்லேலூயா. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். பாடிக்கொண்டிருக்கும் போது ஒரு விடுதலை இறங்கட்டும். சரீரத்தில் ஒரு விடுதலை இறங்கட்டும். சரீரத்தில் ஒரு விடுதலை இறங்கட்டும். வாழ்க்கையில ஒரு விடுதலை இறங்கட்டும். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆவியில் நிறைந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓரா லபந்தல ரிபதல வக்கபலர சந்தலரிய. எனக்கு விரோதமாக, என் சரீரத்துக்கு விரோதமாக, என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, என் செழிப்புக்கு விரோதமாக, என் சூழ்நிலைகளுக்கு விரோதமாக, என் எல்லைகளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு விடுதலை உங்கள் சரீரத்திலே உண்டாயிருக்கிறது. 18 வருஷமாக கட்டப்பட்டிருக்கிற உன்னை கர்த்தர் விடுதலையாக்கும்படி வெளிப்பட்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உன் சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாவதாக, வேதனை நீங்குவதாக. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. பொருளாதார வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் சூறையாடி உன்னை வெறுமையாய் நிறுத்தி இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு முறியடிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் செழித்திருப்பார்களாக, உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த பிசாசு எங்கே கிரியை செய்கிறான்? முதலாவது சரீரத்தில் அவன் கிரியை செய்கிறான். சரீரத்தை பலவீனப்படுத்துறது, சரீரத்தை வியாதிக்குள்ளாக்குறது, பலவிதமான போராட்டங்களை தர்றது, ஆசீர்வாதங்களை சூறையாடுறது, செழிப்பை சாபமா மாற்றுறது, இதெல்லாம் அவனுடைய கிரியை. ஆனால் தேவகுமாரன் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே வெளிப்பட்டார். இரண்டாவது, பிசாசின் கிரியைகள் எங்கே வெளிப்படுகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லூக்கா 22:31. அப்பொழுது கர்த்தர், சீமோனே சீமோனே,
இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நல்லா கவனிங்க, சாத்தான் எதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்னா, கோதுமையை எப்படி போட்டு சுளகுல புடைப்பாங்களோ அந்த மாதிரி புடைக்கிறதுக்குனே அவன் என்ன செய்தானா, பெர்மிஷன் கேட்டானா, புடைக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இவன் நல்லா இருக்கக்கூடாது. இவன் செய்யற ரெண்டாவது கிரியை எங்க வெளிப்படுதுன்னு கேட்டா, சிந்தனையில. எழுதுங்க, Satan works against the mind. பிசாசானவன் சிந்தனை அல்லது மனதிற்கு விரோதமாக அவன் செயல்படுகிறான். சிந்தனை ஆக்கிரமிப்பது, சிந்தனையை மேற்கொள்வது, சிந்தனையை முழுவதுமாய் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது. இந்த கிரியைகளை செய்கிறவன் பிசாசானவன். ஒரு அலக்களிப்பை உண்டாக்குவான். மைண்ட்ல வந்து ஒரு அலக்களிப்பு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மைண்ட்ல ஒரு அலக்களிப்பு இருக்கு. மைண்ட்ல ஒரு இடத்துல நிம்மதியா உட்கார முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா சிந்திக்க முடியாது, விடுதலையாக நார்மலா சிந்திக்க முடியாது. மைண்டை வந்து பல விதங்கள்ல குழப்புவான். சில பேருடைய லைஃப்ல நான் பார்த்திருக்கேன், அவங்க ரொம்ப போராடுற ஒரு பிரச்சனை வந்து டிப்ரெஷன். சின்ன பிரச்சனை தாங்க, ஒரு 10 பைசா விஷயம் இருக்கும், ஆனா அதுக்கு மன அழுத்தத்துக்குள்ள போயிடுவாங்க. அப்படியே ஒரு இருளுக்குள்ள போயிடுவாங்க. அந்த டிப்ரெஷனுக்குள்ள போனவங்களுக்கு என்ன அடுத்த எண்ணம் வரும்னா, நீ எதுக்கு உயிர் வாழ்ற, நீ வாழ்ந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ நல்லவன் இல்லை, நீ பிரயோஜனமானவன் இல்லை, நீ உன்னையே என்ன பண்ணிரு, கொன்னு போட்டுரு. ஏன்னா அவன் கொல்ற அஜெண்டா இது ஒரு அஜெண்டா. முதலாவது சரீரத்தை நேரடியா வந்து குத்தி கொல்லணும்னு பார்ப்பான், ஒரு ஆக்சிடென்ட்ல அல்லது ஒரு விதமான ஒரு கொலை வெறியில வந்து, அல்லது ஒரு விதமாக சரீரத்துல வந்து பல விதமான வியாதிகளை கொடுத்து முடக்கி வைக்கிறது, பொருளாதார ரீதியாக அவங்களை எழும்ப விடாம பண்றது. இதெல்லாம் அவன் பண்ற முதல் வேலை. ஆனா இதுல அவனுக்கு வேலை செய்ய முடியல அப்படின்னா அடுத்தது எங்க போவான்னு சொன்னா மைண்ட்ல வேலை செய்யும். ஏன்னா ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் இயேசு சொன்னார். மைண்டை மட்டும் அவன் திருப்பிட்டானா தான் பக்கம், அவ்வளவுதான், மொத்த பாடியுமே என்ன ஆயிடும், அப்படியே ஸ்டக் ஆயிடும் இல்லையா? ஒரு பெரிய வண்டி நீங்க பல லட்சத்துக்கு வாங்கலாம், ஆனா அதோட இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த வண்டி அதே இடத்துல நின்றுரும் பாருங்க, ஒரு அடி நகராது. ஆள் நல்ல திடகாத்திரமா இருப்பாங்க, பெரிய ஆளா இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, ஆள் நல்லா பார்க்க நல்லதா இருப்பாங்க, இளமையா இருப்பாங்க, சரீரத்தில் ஒரு பிரச்சனை இருக்காது, உடம்புல எந்த ப்ராப்ளம் கிடையாது, எந்த வியாதி கிடையாது. போய் நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் நீங்க எக்ஸ்ரே எடுங்க, நீங்க வந்து சிடி ஸ்கேன் எடுங்க, நீங்க எம்ஆர்ஐ எடுங்க, நீங்க பிளட் டெஸ்ட் கொடுங்க, எல்லாம் எடுத்து பார்த்தா ரிசல்ட் என்ன வரும்னா நெகட்டிவ்னு வரும். டாக்டர் சொல்லுவாரு என்னன்னே தெரியலங்க, எல்லாமே நல்லா இருக்கு, கிட்னி நல்லா இருக்கு, ஹார்ட் நல்லா இருக்கு, லிவர் நல்லா இருக்கு, லங்ஸ் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அந்த பேஷண்ட் போய் சொல்லுவாரு, சாப்பிடவே முடியல, தூங்கவே முடியல, வேலைக்கே போக பிடிக்கல, படிக்க பிடிக்கல. சில பேர் சொல்றது கேட்டிருக்கேன், கல்யாணத்துல தொடர்ந்து கல்யாண வாழ்க்கையில ஈடுபட பிடிக்கல, என்னோட தொடர்ந்து குடும்பம் நடத்த பிடிக்கல. இதெல்லாம் என்னன்னு சொன்னா சரீரத்துல ஒரு பிரச்சனை கிடையாது, பொருளாதாரத்துல பிரச்சனை கிடையாது. பணம் எல்லாம் நிறைய பேருக்கு நல்லா வச்சிருப்பாங்க, ஆனா குடும்பம் நடத்த மாட்டேன்னுவாங்க, தொடர்ந்து படிக்க போக மாட்டேன்னுவாங்க, தொடர்ந்து வேலைக்கு போக மாட்டேன்னுவாங்க. அவன் எங்க பிடிச்சிட்டான்னு கேட்டா மைண்டை பிடிச்சிட்டான். ஒருவனுடைய மனத எண்ணங்களை அவன் சிறை பிடிச்சிட்டான் அப்படின்னா அவங்கள ஒரு இன்ச்சு நகர விட மாட்டான். எத்தனை பேர் பிடிக்கப்பட்ட உட்காந்துருக்காங்க தெரியுமா? இந்த உலகத்துல மைண்ட்ல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேருடைய லைஃப்ல வந்து அவங்க மைண்ட்ல வந்து எதிர வச்சு பிடிச்சிருப்பான்னா ஒரு 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 தவறான பழக்கத்தை வச்சு ஒருத்தனை அப்படியே பிடிச்சு வச்சிருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 6 அடி மனுஷங்க ஒரு 3 இன்ச்சு சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கான் பாத்தீங்களா? என்னோட தகப்பனார் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். சில வேளையில விரக்தி ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா, ரொம்ப வேதனை அதிகமாயிடுச்சுன்னா, கவலை அதிகமாயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு 100 சிகரெட் வரைக்கும் பிடிச்சாராம். சிகரெட் இல்லாம வாழவே முடியாது, ஒன்ன மாத்தி பிடிச்சிக்கிட்டே இருப்பார். ஒரு முறை அவங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. பாம்பேல இருந்து சென்னைக்கு வந்து ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தாங்களாம். வந்துட்டு இருக்கும் போது, இது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால 21 வயசுல சென்னைக்கு வரும்போது எதிரில் ஒருத்த உட்காந்துருந்தானா. அவன் வந்து அப்பப்போ அவன் வந்து ஒரு சிகரெட் எடுத்து குடிச்சிட்டு இருந்தானா. எங்க அப்பா ஏற்கனவே ஒரு நல்ல ஸ்மோக்கரா இருந்தாங்க, நல்ல சிகரெட் அந்த ஊதுற பழக்கம் அவங்களுக்கு இருந்தது. இவன் எடுத்து குடிச்ச உடனே எங்க அப்பா எடுத்தாரான். எதுக்குன்னா அவனோட போட்டி போடுறதுக்கு. எத்தனை பிடிக்கிறான் பாருன்னு. பாதியிலே அவன் விக்கி திணறி இருமி அவன் விட்டானான்.
போட்டியை. எங்க அப்பாவுக்கு என்னன்னா, அவன் முன்னாடி என்ன பண்ணிட்டேன், நான் ஜெயித்துட்டேன். அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய வெற்றி வாக சூழ்ந்தது போல. ஆனா என்னன்னா, 100 சிகரெட் அடிச்சுட்டு என்ன போச்சு, லங்ஸ் போச்சு. 100 சிகரெட் அடிச்சு சிகரெட்டுக்கு அடிமையா மாறினார். தான் சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் சிகரெட்லயே செலவழிச்சு முடிச்சார். என்ன பரிதாபம்! இன்னைக்கு எத்தனை பேருங்க ஒரே ஒரு 200 ml அவன் அடிமையாக்கி வச்சிருக்கு பாத்தீங்களா? ஒரே ஒரு புட்டிங்க, ஒரு புட்டி. அவ்வளவு திறமை உள்ள ஒரு மனுஷனை, புத்தி கூர்மை உள்ள ஒரு மனுஷனை, நல்லா சம்பாதிக்க திறமை உள்ள மனுஷனை கொண்டு அவனை அடிமையா உட்கார வச்சிருப்பீங்கன்னா, உட்காரடா இங்கன்னா உட்காரான் பாருங்க, எழும்புடான்னா எழும்புறான், போடா அப்படின்னா அவன் பாட்டுக்கு போறான் பாருங்க. ஒரு முறை ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னாருங்க. அவர் சொன்னாரு, இந்த பீடிக்கு அடிமை ஆயிட்டாராம். பீடி இல்லாம வாழ முடியாதான். இந்த பீடி குடிக்காம ஒரு நாள் என்ன ஆகி போச்சான், வீட்டில் வந்து இவர் ரொம்ப பீடி பிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் கையில் இருக்க எல்லா காசையும் எடுத்துட்டாங்களாம், எல்லாத்தையும் வாங்கிட்டாங்களாம். இவர் கையில் காசு கொடுத்தாலே இவர் போய் பீடி குடிச்சிடுறாருன்னு சொல்லிட்டு கையிலேருந்து காசெல்லாம் எடுத்துட்டாங்க. வீட்டில் அத்தனை பீடி பொட்டலத்தையும் எடுத்து தூக்கி எல்லாத்தையும் போட்டாங்க. இவர் அன்னைக்கு அவரால் தூங்க முடியல. அவர் என்ன பண்ணாரா தெரியுமாங்க? அவர் சொன்ன சாட்சியை நான் சொல்றேன். அவர் என்ன செய்தார்னா, அன்னைக்கு ராத்திரி இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 50 வயசு. இந்த மனுஷன் நல்ல படிச்ச மனுஷங்க, நல்ல வேலையில இருந்த மனுஷன். ராத்திரி 12 மணிக்கு மேல அவருக்கு தூக்கம் வராம, அந்த பீடி வாசனை இல்லாம அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி அவருடைய லைஃபே ஒரு மாதிரி ஆயிட்டு வெளியே போனாராம். அங்க வந்து அவர் வீட்டு பக்கத்துல இந்த ஒரு லேம்ப் போஸ்ட் ஒன்று இருக்கும், ஒரு விளக்கு, ஒரு தூண் இருக்கும். அந்த தூண் பக்கத்துல பொதுவா எல்லாரும் பீடி பிடிக்கிற பழக்கம் இருக்கான், நிறைய பேர் வந்து பிடிப்பாங்களாம். அந்த லேம்ப் போஸ்ட் பக்கத்துல 4 கால நாயை போல அந்த தரைய தடவுனாராங்க இருட்டுல. எதுக்கு தெரியுமா? எவனாவது ஊதி போட்ட பீடி துண்டு கிடைக்குமான்னு சொல்லி தேடினார். என்னது? எவனாவது ஊதி போட்ட ஒரு பீடி துண்டு கிடைக்குமா அப்படின்னு தரைய, ரோட்லங்க தரைய தடவிட்டு இருந்தாராம். ஒரு நாயை போல மனுஷனை மாத்திருச்சு பார்த்தீங்களா? இதுதான் பிசாசனுடைய கிரியா. அவன் மைண்டை வந்து இது நீ பிடிக்கலைன்னா நீ வாழ முடியாதுன்னு விட்டுருவான். அவ்வளோதான். தனக்கு இருக்கிற சொத்து, தனக்கு இருக்கிற பணம், தனக்கு இருக்கிற கௌரவம் அத்தனை நாசமாக்குவான். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த செல்போனுக்கு அடிமையாக இருக்காங்க தெரியுமா? செல்போன், அந்த சின்ன ஒரு ஸ்க்ரீன் எத்தனை பேரை எவ்வளோ பெரிய துன்மார்க்கத்தை கொண்டு போயிடுச்சு தெரியுமா? அதுக்கு எத்தனை பொய், அப்பா அம்மாட்ட போய், அம்மாட்ட போய், மனைவிட்ட போய், கணவன்கிட்ட போய், எல்லாம் பொய் சொல்லி ஏமாற்றி உள்ளே உட்காந்து தவறான காரியங்களை பார்க்குறவங்க அதில் சிக்கி போய் கிடக்குறாங்க. அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? அவனுக்கு இதை நீ பார்க்கலன்னா நீ வந்து சந்தோஷமா இருக்க மாட்டே. அவனை அடிமையாக்கி விட்டு 10 நிமிஷம் நேரம் கிடைச்சா போதும் உடனே அதுக்கு போய் உட்காந்துருவான். 200 ரூபா கிடைச்சா போதும் டேட்டாவை போட்டு உடனே அதை பார்க்கணும். இது என்ன தெரியுமா? ஒரு அடிமைத்தனம், மைண்டை வந்து அடிமையாக்குறது. என்னுடைய சொந்த தாத்தாவை பத்தி எங்களால் சொல்ல முடியும். எங்க அப்பாவுடைய அப்பா, அவரும் இதே பிரச்சனை தான், பீடி. பயங்கரமாக அவருடைய லங்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகி ராயப்பேட்டா மருத்துவமனை நினைக்கிறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவரை அட்மிட் பண்ணி வச்சிருந்தேன். அப்போ எங்கள் அப்பா தான் அவரை கவனிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ டாக்டர் கூப்பிட்டு சொன்னாராம், ஃபுல்லாக நுரையீரல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு, லங்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நீ தப்பிச்சுக்கிட்ட. ஏன்னா அவருக்கு சொந்தக்காரர் ஒரு டாக்டர் அந்த பக்கம் வந்து கண்டுபிடிச்சு அவருக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அவர் உயிரை காப்பாற்றினார். ஆனால் காப்பாற்றிட்டு சொன்னாராம், இதுதான் அவனுக்கு கடைசி வார்னிங். இன்னொரு பீடி நீ பிடிச்ச அதுக்கப்புறமா நீ உயிர் பழைக்க மாட்டேன்னாராம். கையெடுத்து கும்பிட்டாராம் எங்க தாத்தா. இனிமே எங்க மனைவி சத்தியமா சொல்றேன், என் பிள்ளைங்க சத்தியமா சொல்றேன், இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், பீடி பிடிக்க மாட்டேன். 3 நாள் அங்கே ஆஸ்பத்திரியில் இருந்தார். எங்கள் அப்பா தான் அவரை கவனிச்சிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் காலை வேளையில் எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தாட்ட சொன்னாராம், நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், இட்லி எடுத்துகிட்டு வரேன்னாராம். அப்படி கிளம்பும் போது எங்கள் தாத்தா எங்கள் அப்பாட்ட சொன்னாங்களாம், டேய் ஒரு 5 ரூபாய் இருந்தால் கொடுத்துட்டு போடான்னாராம். எதுக்குப்பான்னு கேட்டேன். இங்கே பாத்ரூம் போனால் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் உதவி கேட்டால் கூட காசு கேட்குறான், உதவிக்கு யாரும் வரமாட்டேங்கிறான், ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டு போ. எங்கள் அப்பா சரி 5 ரூபாய் கொடுத்தாங்க. 5 ரூபா தெரில, எனக்கு 1 ரூபா 2 ரூபா தெரில. பட் அந்த காசை கொடுத்துட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு
சூடா இட்லி எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு திரும்ப வர்றாங்க. அது எவ்வளோ, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள திரும்ப வர்றாங்க. உள்ள வந்தா எங்க தாத்தாவுடைய படுக்கையை சுத்தி டாக்டர்ஸ் நிக்கிறாங்களாம். எங்க அப்பா பக்கத்துல போய் என்ன ஆச்சுன்னு கேட்டா செத்துட்டாருன்னாங்க. என்னங்க செத்துட்டாருன்றீங்க? நாங்க இப்பதாங்க பார்த்துட்டு போனேன், சாப்பாடு எடுத்துட்டு இட்லி சூடா எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. தாத்தா உயிர் போயிடுச்சு. என்ன, எப்படி இறந்தாரு? நல்லா பேசிட்டு இருந்தாரு, எப்படி இறந்தாரு? அப்ப டாக்டர் சொன்னாரா, அந்த கீழே பாருங்கன்னாரா. கீழே என்ன இருந்துச்சு தெரியுமா? இந்த 5 ரூபாய் வச்சு பீடியை ஒருத்தனை வாங்கிட்டு வர சொல்லி உள்ள வச்சு பீடி பிடிச்சிருக்காரு. அந்த பிடிச்ச பீடி வந்து ஃபுல்லா கூட முடியல, அது பாதி பீடி இன்னும் புகஞ்சுக்கிட்டே இருக்கு கீழே. அதுக்குள்ளே உயிர் போயிடுச்சு. என்ன பயங்கரம்! ஒரு மனுஷனை வந்து ஒருத்தனுடைய மைண்டை எப்படி பிசாசு வந்து சிறைபிடிக்கிறான் பார்த்தீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா இங்கே உட்காந்துருக்க வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் டீசெண்டாக இருக்காங்க, மாடர்னாக ட்ரெஸ் போட்டிருக்கான், ஆளை பார்த்தா படித்த பிள்ளை மாதிரி இருக்கான். ஆனால் மைண்ட் இங்கே இல்லை தெரியுமா? எப்படா கிளம்பலாம், எப்படா அதை போய் பார்க்கலாம், எப்படா அதில் போய் விளையாடலாம், எப்படா அதில் போய் ஈடுபடலாம். மைண்டை கொக்கி போட்டாங்க, கொக்கி போட்டு வச்சிருக்கான். ஒரு அடிமை மாதிரி, நாய் மாதிரி தூக்கி இழுத்துட்டு போறான். ஏய் உட்காருடான்றான், உட்காடுறான். சர்ச்சில் உட்காந்துட்டே இருக்காங்க. டேய் எழும்புடா, போதுண்டா, எழும்புடா, வீட்டுக்கு போடா. எழுந்து போறாங்க, போறான், எழுந்து போறான். அந்த பிள்ளைய பார்த்து சொல்றான், ஏய் என்ன இப்படி பார்த்துருக்க, அப்படி திரும்பி பாருன்றான். திரும்புறான். என்ன இப்படியே உட்காந்துருக்க, இதை செய்யறான். ஏன் தெரியுமா? மைண்ட் என்ன பண்றான், தன்னோட ஃபுல் கண்ட்ரோல்ல கொண்டு வரும். அன்றைக்கு இயேசு சொல்றாரு பேதுருவை பார்த்து, சொலகளை போட்டு புடைக்கிற மாதிரி புடைக்கிறக்க என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டான். நான் வந்து உன் விசுவாசம் ஒளிஞ்சு போக கூடாது உனக்கு ஜெபம் பண்ணேன்னு சொன்னார். 2 துருவங்களை பாருங்க. ஒருத்தன் என்ன செய்யறான்னா புடைச்சு புடைச்சு பொடிச்சு இவனை வந்து ஒன்றும் இல்லாம நாசமாகணும். ஒரு இடத்துல அவனை நிலைய உட்கார விடக்கூடாது, இவனை அல்லல் பட வைக்கணும், ஆஸ்பத்திரியும் கையுமா உட்கார வைக்கணும், வீடும் வேலையும் ஒரு இடத்துல நிலை கிடையாது, அப்படியே இங்கே அங்கேயே பைத்தியக்காரனை போல அலைய வைக்கணும். அதான் அந்த சொலகளை போட்டு புடைக்கிறது. ஒரு இடத்துல மைண்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. அதில் அப்படி ஒரு டர்மாயில், ஒரு டார்மெண்ட்டை கொடுக்கறது, நிம்மதியா தூங்க விடுறது கிடையாது. ராத்திரி 2 மணிக்கு உடம்பு சொல்லும், டேய் தூங்குன்னு. ஆனா மனசு சொல்ல, இன்னும் ஒன்னே ஒன்று பார்த்துடுறேன், நான் ஒன்னே ஒன்று பார்த்துட்டு வந்துடுறேன். காலில் எழுந்து பாருங்க, கண்ணெல்லாம் கோவப்பழம் மாதிரி இருக்கும். படிக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது, வீட்டை கவனிக்க முடியாது, யாருக்கும் நன்மை செய்ய முடியாது, பைத்தியம் போல சுத்திட்டு இருப்பான். இது யாருடைய கிரியை தெரியுமா? பிசாசின் கிரியை. ஆனா இவன் சொலகளை போட்டு புடைச்சு ஒருத்தனை ஒன்றுமில்லாம ஆக்கணும், நாசமாக்கணும் அஜெண்டா வச்சிருக்கும் போது இயேசு என்ன சொன்னார்னா, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன செய்தேன், வேண்டிக் கொண்டேன். பிரியமானவர்களே, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தேவகுமாரன் வெளிப்பட்டா. தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, உன் மனதை வந்து போட்டு புடைக்கிறானா? ஒரு இடம் நிம்மதியா உட்கார விடாம, சத்தியத்தின்படி கீழ்ப்படிய விடாம மனதை போட்டு குழப்பிட்டு இருக்கிறானா? ஒழுக்க கேடான காரியங்களை உன்னை அலைய விட்டுட்டு இருக்கிறானா? நீதியின்படி நடக்காம அநீதிக்கு போகும்படி உன்னை தூண்டுறானா? இது அவனுடைய கிரியங்க. எத்தனையோ பேரை அழிச்சு நாசமாக்கி தூக்கி புதைச்சிட்டான் அவன், தெரியுமா உங்களுக்கு? நல்லா இருக்க வேண்டிய எத்தனையோ பேரோட லைஃப கல்லறை கொண்டு போயிட்டான் அவன். அவங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது, பிரச்சனை எங்க? மைண்ட். எத்தனை பேர் தெரியுமாங்க, நல்ல பணம் வச்சிருக்காங்க, எக்கச்சக்கமா லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க, கையில காசுக்கு அவனுக்கு குறைச்சல் கிடையாது, எக்கச்சக்க காசு கையில இருக்கு. ஆனா சிந்தனையில பைத்தியம் போல சுத்திட்டு இருக்கான், பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கான். அவனை மட்டும் நீங்க ஒழுங்கா விட்டுருந்தீங்கன்னா, அவன் நல்லா படிச்சு பட்டதாரி ஆகி எங்கேயோ அவன் இருந்திருப்பான், லைஃப்ல எவ்வளவோ சாதிச்சிருக்கலாம். அந்த பிள்ளை எங்கேயோ போயிருக்கலாம், வருங்காலம் எப்படியோ கட்டப்பட்டிருக்கும். எவ்வளவோ புகழ், எவ்வளவோ அவளுடைய வாழ்க்கையில மேன்மை, எவ்வளவு மகிமையா, எவ்வளவு ஆசீர்வாதமா, ஐஸ்வர்யமா,
அநேகருக்கு நன்மை கொடுக்கிற ஒரு பிள்ளையாக அந்த பையனும் அந்த பொண்ணும் அந்த சகோதரனும் சகோதரியும் தாயும் தகப்பனும் அந்த கணவனும் மனைவியும் எவ்வளவு அழகா மாறி இருக்கலாம். ஆனா மைண்ட் விட்டுச்சாங்க, போட்டு குழப்பி அவங்கள ஒண்ணு இல்லாமாக்கி, உண்மை பேச விடாம பொய் பேசுன்னு சொல்றது, சமாதானத்தை தேட விடாம சண்டைக்கு போன்றது, நல்ல வார்த்தையை பேச விடாம கெட்ட வார்த்தை பேச வைக்கிறது, சண்டையை தூண்டுறது, இதெல்லாம் யார் பண்ற வேலைன்னு கேட்டீங்கன்னா இந்த பிசாசு ஆனவன் வந்து புடைக்கிறாங்க, போட்டு புடைக்கிறான். இந்த காலில் உங்களுக்கு தைரியமா சொல்லுவேன், அவன் நம்ம புடைக்கிறதுக்காக திட்டம் போடும்போது நம்ம வலுவிடக்கூடாதுன்னு ஜெபிக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். இன்றைய காலையில நீ தொடர்ந்து புடைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ அலசடிப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ நிலையற்று திரிய வேண்டிய அவசியம் இல்லை, உன் வாழ்க்கையை நாசமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. குமாரன் உன்னை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இன்றைக்கு விடுதலையாக்கும்படி குமாரன் வெளிப்பட்டிருக்கிறார், வெளிப்பட்டிருக்கிறார், வெளிப்பட்டிருக்கிறார். 61 ஆண்டுகளுக்கு முன்பாக சிகரெட்டுக்கு அடிமையா கிடந்த என்னுடைய அப்பாவை ஆண்டவர் விடுதலையாக்கினார். அதனுடைய விளைவு தன்னுடைய வாழ்நாள் முடிவதற்குள்ளாக பல ஆயிரம் மக்களுக்கு என்னுடைய தகப்பனாரை தேவன் ஆசீர்வாதமான ஒரு கருவியாய் மாற்றினார். பல லட்சம் பேருக்கு அவரை ஆசீர்வாதமாய் இன்றைக்கும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். சமீபத்தில் போன வாரம் ஒரு லாரி வந்து பாடி கட்டுற கடைக்கு போயிருந்தேன். நம்ம விசுவாசி கடை தான். அங்க பாத்தீங்கன்னா லாரியினுடைய பாடி எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, பெரிய ஷெட் அது. அந்த சகோதரன் உள்ள வந்து ஜோம் பண்ணுங்க பாசன் உள்ள கூட்டு போனார். உள்ள போன உடனே எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க அந்த வேலை செய்யறவங்க ஒரு ஸ்பீக்கர்ல நம்முடைய தகப்பனார் வந்து பாஸ்டர் தாமஸ் ராஜ் வந்து பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை போட்டு விட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, வெல்டிங் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நான் யோசித்தேன், எங்க கிடந்த மனுஷனை தேவன் எங்க கொண்டு வச்சிருக்கிறாரு. இது தேவனாலே அல்லாமல் ஒருவராலுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இருதயத்தை போட்டு கசக்கி பிழிஞ்சு உங்களை நாசமாக்குற திட்டம் அவனுக்கு இருக்கும்போது உன்னை எல்லாரிலும் மேன்மைப்படுத்துகிற திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் சகோதரி, நீ உள்ளே அழுது கொண்டிருக்கலாம். பாஸ்டர், இதை விட்டுறணும்னு நான் முயற்சி பண்றேன், இருந்து விடுதலையாயிடணும் நான் முயற்சி பண்றேன், யாராவது என்ன விடுதலை ஆக்க மாட்டாங்களா நான் கதறிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இதை செய்ய பிடிக்கல. ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுறது போல இருக்கு, அடுத்த நிமிஷம் பயங்கர வேதனை, குற்ற மனசாட்சி மனசை பாதிக்குது. இப்படி தவறு பண்ணிட்டேனே, இப்படி போயிட்டேனே, இப்படி என் வாழ்க்கை நாசமாயிடுச்சே, என் வாழ்க்கையில இவ்வளவு தீங்கு வந்துருச்சு, இவ்வளவு கெடுத்து கொண்டேனே, இருதயம் ரொம்ப என்ன பாதிக்குது. சொல்றீங்களா? இன்றைக்கு விசுவாசிங்க, என்னை விடுவிக்க இயேசு வந்திருக்கிறார், இயேசு வெளிப்பட்டிருக்கிறார். கரங்களை உயர்த்துங்க அப்படியே ஆண்டவர் சமூகத்தில். என்னை விடுவி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, என்னை விடுவி ஆண்டவரே சொல்லுங்க. வாயை திறந்து கேளுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் வந்து உன்னை விடுவிப்பேன், நான் வந்து உன்னை விடுவிப்பேன். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் உன்னை விடுவிக்கிற ஒரு தேவகுமாரன் இன்றைக்கு நம்மத்திலே வெளிப்பட்டிருக்கிறார், 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 வெளிப்பட்டிருக்கிறார். டிப்ரெஷன்ல நீ இருக்கலாம், ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு அடிக்ஷன்ல நீ இருக்கலாம். ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார், இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை,
எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா, எனக்கு நீரே வழி, போராட்டத்தை நீங்க மறைச்சு வாழ வேண்டிய அவசியம் இல்ல. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கேளுங்க. நீங்க அவற்றை கேளுங்க, அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. அவருடைய நாமத்துல விடுதலை இருக்கு, அவருடைய நாமத்துல விடுதலை இருக்கு. எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், எல்லாரும் தான் இந்த தப்பு பண்றான், எல்லாரும் தான் இந்த பாவம் பண்றான், நான் மட்டுமா பண்றேன், அதெல்லாம் சரியாயிடும், நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன், எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓடாதப்பா, அவன் உன்னை புடைக்க நிறுத்தவே மாட்டான். நீ ஒன்னும் இல்லாம பதறா போற வரைக்கும் அவன் விட மாட்டான். ஆனா தேவகுமாரன் உன்னை விடுதலையாக்க வெளிப்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு அவரை நோக்கி கதறி கூப்பிடு. எனக்கு முடியல ஆண்டவரே, என்னால என் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, தயவு செய்து எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் இறங்கி வந்து உனக்கு விடுவிக்க வல்லவர், உன்னை விடுவிக்க வல்லவர். யாராக இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என்னை விடுவிக்க நீர் வல்லவர், நான் விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்ட போராட்டத்திற்கும் கரங்களை உயர்த்துங்க. தேவ சமூகத்துல என்ன விடுவி ஆண்டவரே, ரெண்டு கையை உயர்த்தி சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை இன்னைக்கு விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே என் சிந்தனை இன்னைக்கு தெளிவுபடுத்துங்க, எனக்கு தெளிந்த மனதை தாங்க, எனக்கு தெளிந்த மனதை தாங்க. என்னை குழப்புகிற, என்னை அல்லல் படுத்துகிற, என்னை வேதனை படுத்துகிற, ஆண்டவரே அலக்களிக்கிற எல்லா எண்ணங்கள் இருந்து, எல்லா விதமான சுபாவங்களில் இருந்து, எல்லா பழக்க வழக்கங்களில் இருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நீர் தருவீர் எனக்கு சமாதானம், நீர் தருவீர் எனக்கு சந்தோஷம். கரங்களை உயர்த்தி நீர் தருவீர் எனக்கு சமாதானம், நீர் தருவீர் எனக்கு சந்தோஷம், எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. கரங்களை உயர்த்தி எனக்கு நீரே வழி. Thank you Jesus, thank you Jesus. ஜீவன் இயேசையா. கரங்களை உயர்த்தி நம்புவே, உம்மை நம்புவே, நம்புவே, நான் இயேசுவை நம்புவே, நம்புவே, இயேசுவை நம்புவே. நீங்க பாடிக்கொண்டிருக்கும் போது சிந்தனையில தேவன் விடுதலை அனுப்புவாராக. நம்புவே, இப்பொழுது ஆண்டவர் மகிமை இந்த பிள்ளைகள் மேல் வெளிப்படட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நம்புவே, Almighty Holy Spirit, இயேசுவை. ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். எதிலே அவன் கிரியை செய்கிறான்? சரீரத்தில் கிரியை செய்கிறான், சரீரத்தை அழிக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறான். இரண்டாவது பிசாசு செய்கிற கிரியை என்ன? நம்முடைய மனதை கெடுப்பதுதான் நம்முடைய நோக்கம். He works against the mind. மூன்றாவது அவன் செய்கிற கிரியை என்ன தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள் வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோடே ஆலோசனை பண்ணினான். யூதாசுக்குள் யார் புகுந்தா? சாத்தான்.
அவன் செய்த வேலை என்ன? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி காட்டு கொடுக்க முடியும்னு ஆலோசனை பண்ணான். அந்த ஆலோசனையின் முடிவு என்னன்னா, இயேசுவை முடிவு கட்டணும்னு ஆலோசனை பண்ண. கடைசியில் முடிஞ்சது இவன் தான் முதல்ல முடிஞ்சான். பிசாசனுடைய மூன்றாவது கிரியை என்னன்னா, நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக கிரியை செய்கிறான். Satan works against the soul. ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை அழித்து விட வேண்டும், நித்திய நரகத்திற்கு கொண்டு போக வேண்டும், அவனை கெடுத்து நாசமாக்க வேண்டும். இது அவனுடைய நோக்கம். இதுல யாரு கூட விதிவிலக்கு இல்லைன்னு சொன்னா, இயேசுவின் சீஷன் ஆகிய யூதாஸ் கூட விதிவிலக்கு கிடையாது. 3.5 வருஷமா இயேசுவினால் அழைக்கப்பட்டு இயேசுவின் உபதேசத்தை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்து வந்த இந்த மனுஷன் 3.5 வருஷம் கழிச்சு எங்க போய் நிக்கிறப்பா, எங்க உட்கார்ந்துருக்கேன்னு கேட்டா, என் ஆத்துமாவே நாசமாய் கடைசியில் என் உயிரையே பறிக்க போற ஒரு திட்டத்துக்கு நான் அழிய போறேனே தெரியாம என்ன பண்ணா, பின்னால போயிட்டு இருந்தான். இதெல்லாம் செய்யறதுக்கு யார் இருந்தான்னு கேட்டா, அவனுக்குள்ள யார் புகுந்தா? சாத்தான் புகுந்தா. 2 கொரிந்தியர் 11:3 வாசிக்கும் போது, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோன்னு பயந்திருக்கிறேன்னு சொன்னார். எனக்கு பயமா இருக்கு, உங்க மனசு கெடுக்கப்பட்டுருமோன்னு பயமா இருக்கு. எப்படின்னா, இவன் இதே போலதான் இவன் பிசாசை என்ன செய்தான், ஏவாளை என்ன செய்தான், வஞ்சித்தான். உங்களை ஏமாத்திடுவானோன்னு பயமா இருக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் 4:15 பார்த்தா, ஆத்துமாவுக்கு ஜீவனை கொடுக்கிற தேவனுடைய வசனம் விதையாக விதைக்கப்படும் போது, வசனத்தை கேட்டவுடனே மார்க் 4:15 சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை என்ன பண்ணுகிறான், எடுத்து போட்டு போயிறான். இது அர்த்தம் என்ன? எதற்காக வசனம் அனுப்பப்படுகிறது? வசனம் நமக்கு ஜீவனா இருக்கிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஆத்துமாவுக்கு ஜீவனை தர்றது வசனம் தான். பிரசங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும் போதே நான் சொன்னேன் பாருங்க, ஆரம்பத்தில் செல்போன் ஒரு மெசேஜ் அனுப்புவோம். அப்பதான் இது எதுக்கு பார்க்குற, இதை பாரு. அப்பதான் ஆவியானவர் அவனோட பேசணும்னு வருவார். இவன் அப்படியே டைவர்ட் பண்ணுவான். அப்பதான் அவ்வளோ அவசரமா ஃபேஸ்புக்கை பார்ப்பான். ஏயா, உன் ஃபேஸையே கெடுக்கிறதுக்கு, உன் வாழ்க்கையே கெடுக்கிறதுக்கு அவன் மெசேஜ் அனுப்புறான்னு தெரியல உனக்கு? நீ ஒரு பைத்தியமா உட்காந்து அவன் சொல்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. சர்ச்சில் உட்காந்துருக்காங்க, அப்பதான் அவ்வளோ அவசரமா இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தனுடைய போட்டோவை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. எவனோ அனுப்பின ஒரு மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா, உன்னுடைய ஆத்துமாவை வாழ வைக்கிறதுக்கு வசனம் கேட்க வந்து உட்கார வச்சுட்டு எங்க திருப்பினா பாருங்க, ஒரு கண்ணாடியை வச்சு பாரு 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 பாரு. இது அவ்வளோ அவசரமா பாரு. கடந்த வாரம் கண்டுபிடிச்சாங்க, இந்த பைத்தியத்தில் மாட்டினது சின்ன பிள்ளை இல்லை, 55 வயசு ஆள் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தேன் நான் போன வாரம், கண்ணால பார்த்தேன். 55 வயசு ஆளுக்கு செல்போன் ஆஃப் பண்ற அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு செல்போன்ல, ஃபேஸ்புக் அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்காரு. சரி, செய்தி நடந்துட்டு இருக்கு, உருட்டுறாரு இப்படி. இது யார் வேலை தெரியுமா உங்களுக்கு? தெரியல. நீங்க நினைக்கிறீங்க பெரிய அறிவாளியா செஞ்சிருக்கேன். இல்ல, அறிவை மழுங்க பண்ணி இந்த வசனத்தை கேட்டுறாத, நீ நல்லா இருப்ப, அதனால கேட்டுறாத. வேற ஏதாவது கேளு, ஏதாவது கர்மத்தை கேளு, ஏதாவது ஒரு அசுத்தத்தை பாரு, உலகத்தை பாரு. அதை உட்காந்து திருட அப்படியே தேய்க்க விடுறான் பாருங்க, தேய்க்க விடுறான். தேய் 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 தேய். வசனம் வந்து விதைக்கப்படும் போது வரான், அவன் வந்து எடுத்துட்டு போயிடறான். ஐயா, அவனுடைய கிரிய பயங்கரமான கிரிய. இன்னைக்கு சில பேர் பார்க்குறேன், ஒரு காலத்தில் சினிமாவை 4 மணி நேரம் கண்ணு கொட்டாம நல்ல விழிப்போட பார்த்த ஆளு 10 நிமிஷத்துல இப்ப கொரட்டை விடுது. என்ன நினைக்கிறீங்க? இத லேட் நைட் ஷோல போய் உட்கார்ந்து இருந்தாங்க ஒரு காலம். லேட் நைட்ல எவனோ ஒருத்தன் ஆடினா, எவ்வளோ ஒருத்தி ஆடினா, அந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்கு போய் ராத்திரி லேட் நைட்ல தூங்காம பார்த்துக்கிட்டு இருந்த அதே ஆளு ரட்சிக்கப்பட்டனே இப்ப சர்ச்சில் உட்காந்துருக்கான். காலையில நல்லா தூங்கி குளிச்சு எழுந்து வந்துட்டு உட்காந்துட்டு 10 நிமிஷத்தை தலை சுத்துது, அப்படியே கேட்க முடியல வசனம். முடிச்ச உடனே எமர்ஜென்சிக்காக இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க.
செய்தி முடிச்ச உடனே பாருங்க என்னங்க அப்படியே தலை சுத்தி கீழே விழுறாங்க. இல்ல நல்லா எழுந்துச்சு போற வழியே மார்க்கெட்ல போயிட்டு கறியை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போறாங்க. அது செய்தி கேட்ட உடனே தூக்கம் வந்துடுது. எப்படிதான் வருதோ தெரியல. நீங்க நினைக்கிறீங்க உடம்பு களைப்பு. இல்ல உடம்பெல்லாம் களைப்பா இல்ல. நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வரீங்க. நல்லா அயன் பண்ணி பின்னு பண்ணி நீட்டா தான் வரீங்க. என்ன குறைவா இருக்கு? ஒரு குறை கிடையாது. என்ன அலக்கழிப்புன்னு கேட்டா அங்க உள்ள பக்கத்துல உட்காந்துருக்கான். ஏய் தூங்கு பேசாம, இந்த வசனம் கேட்கறதுக்கு தூங்கலாம், நீ தூங்கு. நான் சிரிப்புக்கு சொல்றான்னு நினைக்கிறீங்க. இது ஒவ்வொருடைய ஆத்மாவை கெடுக்கிறதுக்கு அவன் பண்ற திட்டம். நீ நல்லா இருந்துடக்கூடாது, நீ வாழ்ந்துடக்கூடாது, நீ தேவராஜ்யம் போய் சேரக்கூடாதுன்னு வருகிற ஜீவனுள்ள வார்த்தையை அசட்டை பண்ணி அதை எடுத்து போடுறதுக்கு திருடுறதுக்குனே ஒருத்தன் வர்றான். கரெக்டா வர்றான். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு புரியாதவைகள் கிடையாது, நம்ம அறியாதவைகள் கிடையாது. அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவன் ஆத்துமா அழிஞ்சு போகணும். அன்றைக்கு பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அன்னைக்கு ஃபேலிக்ஸோடு ஆண்டவருடைய வார்த்தை அவனை தொட்டது. ஆனா இப்பொழுது நீ போகலாம், வேறு ஒரு முறை சமயம் வாய்க்கும் போது கூப்பிடுறேன்னு அனுப்பி விட்டான் பாதியிலே. நான் யோசித்து பார்த்தேன். பிரசங்கம் கேட்டாங்க, கரெக்டா வந்து ஒப்பு கொடுக்கிற நேரத்தில் ஏஞ்சி போயிட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி பண்றாங்க தெரியுமா? என்னதான் அவசரமோ தெரியாது, பிரசங்கம் கேட்டே இருப்பாங்க. ஜேபி போன்னு சொன்னா போதும் ஏஞ்சிருவான் பைபிளை தூக்கிட்டு. அது நீங்க 7 மணிக்கு முடிச்சாலும் பைபிளை தூக்குவாங்க, 7:30க்கு முடிச்சாலும் பைபிளை தூக்குவாங்க, 7:45க்கு முடிச்சாலும் பைபிளை தூக்குவாங்க. அவங்களுக்கு 10 நிமிஷம் ஜெபத்தில் உட்கார முடியாது. அவ்வளவு எரிச்சல் ஆயிரும் அவங்களுக்கு. உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியும். போ பைக் எடு. நம்ம பைக் எடுத்துட்டு ரேஸ்ல போய் நம்ம சாம்பியன்ஷிப் கப்பு வாங்க போற மாதிரி. கூட்டமாயிடும், பைக் எடுக்க முடியாது, கூட்டமாயிடும், கார் எடுக்க முடியாது, கூட்டமாயிடும், டிராபிக் ஆயிடும். என்னமோ நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படி நிமிஷமா எண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி. புரியுதா நம்ம வஞ்சனை என்ன எங்க மாட்டிருக்கோன்னு? புரியுதா? அவங்களுக்கா நான் வேதனைப்படுறேன். ஜெபம்னு சொல்ல பைபிளை தூக்கிட்டு போற ஆளுங்களுடைய நிலைமை இதுதாங்க. இன்னிலிருந்து புரிஞ்சுக்கிடுங்க. உட்கார விடுறானாங்க நம்மள? 10 நிமிஷம் ஜெபத்தில் உட்கார விடுறானா? இந்த வசனத்தை கேட்டு நம்மளை அர்ப்பணிக்கிற நேரத்தில் போதும் எழுந்து போ. நான் பார்த்துட்டேங்க. 7:30க்கு முடிச்சாலும் எழும்புறாங்க. இன்னைக்கு வேணாம், அவங்க சீக்கிரம் முடிச்சலாம், 7 மணிக்கு முடிங்க, அப்பவும் பைபிள் தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்ப அர்த்தம் என்ன? வசனத்தை கேட்டான், அது உள்ள இறங்கிறாதபடி வந்து நான் வந்து தூக்கிட்டு போறதுக்கு. நீங்க எழும்புறதுக்கு முன்னாடி அவன் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான் வசனத்தை. வெளியே போறவன் கேளுங்க, என்ன கேட்ட நீ? என்ன வசனம் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு என்ன பேசுனாங்க தெரியுமா? ஏன்னா அவன் மனசுல என்னன்னா பைக் எடுக்கணும். இப்போ பைக் தான் இப்ப ரொம்ப முக்கியம். இது அவனுடைய தந்திரம். அவசரமா வேலைக்கு போறவங்களை நான் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. நியாயமான காரணங்களுக்காக எழும்புறவங்களெல்லாம் நான் குற்றப்படுத்தல. ஆனா இது ஒரு பழக்கமா நிறைய பேருக்கு இருக்கு. ஜெபம்னா போதும், உடனே பைபிளை தூக்கு, செல்போனை தூக்கு, உடனே கிளம்பு. எங்க ஓடி போய் என்ன சாதிக்க போறீங்க? ஆத்துமாவை நஷ்டப்படுத்துறது அவன் நோக்கங்க. நம்ம வசனத்துக்கு அவனுக்கு தெரியும். வசனத்துக்கு ஒருத்தன் மனுஷன் பயந்து நடுங்கி கீழ்ப்படிஞ்சுட்டா அவன் ஆத்துமா ரட்சிக்கப்படும் அவனுக்கு தெரியும். அதை விட மாட்டான் அவன். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப அந்த விசுவாசம் எங்க கொண்டு எதுல வருதுன்னு கேட்டா வசனத்திலிருந்து வருது. அந்த வசனத்தை கேட்கும் போதே டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான், செல்போன்ல மெசேஜ் அனுப்புவான், அப்பதான் வாட்ஸ்அப்ல ஒன்று வரும், அர்ஜென்டான கால் வரும். அவ்வளவு அவசரமா ஓடுவாங்க. ஏன் தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க நம்ம ரொம்ப ஞானமா ரொம்ப கெட்டிக்காரத்தனமா அவசரமா ஓடுறோன்னு. ஓட வச்சான் அவன் உங்களை. ஒரு நிமிஷம் உட்கார விடல பாருங்க உங்களை. அவனுக்கு தெரியுங்க. ஏன்னா நீ ஜெப நேரத்தில் கர்த்தருடைய ஆவியோட கிரியை செய்து நீ ஒரு ஒப்பு கொடுத்துருவேன்னு அவனுக்கு தெரியும். நீ ஒப்பு கொடுத்துறாத, வசனம் கேளு, பிக்கப் நாங்கள் பண்ணிக்கிறோம். வசனத்தை அவன் தூக்கிட்டு போயிடுவான், நம்ம பைபிளை தூக்கிட்டு போயிடுவோம். அவ்வளோதான். வெளியே போகும்போது வெறுமை, ஒன்றுமே கிடையாது. வாரம் வர வைப்பான், வந்து உட்காரு, பிக்கப் பண்றதுக்கு நான் வரேன். வசனம் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவன் பிக்கப் பண்ணி எடுத்துட்டு போயிடும். நோக்கம் என்னன்னா ஆத்துமா அழியணும். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய மனதில் தெளிவை தருவாராக.
அவனுடைய திட்டம் என்ன? அழிக்கணும். ஆத்துமா அழிஞ்சு நாசமாகணும். கீழ்ப்படிஞ்சிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துடக்கூடாது. அர்ப்பணிச்சிடக்கூடாது. தேவ பிள்ளையே, இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய ஆத்துமாவை மீட்கிற கிருபாதார பலியாக இயேசு நமக்காக வெளிப்பட்டார். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். என் ஆத்துமா அழிஞ்சிடக்கூடாது. என் ஆத்தும மீட்புக்காக இறங்கி வந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. என் ஆத்தும நேசமேய்ப்பரே, என் உள்ளத்தின் ஆறுதலே, இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே. இன்னொரு முறை பாடுவோம். என் ஆத்தும நேசமேய்ப்பரே, என் உள்ளத்தின் ஆறுதலே, இன்னும் உம்மை கிட்டி சேரனான். இன்னும் உம்மை கிட்டி சேரனான் வாஞ்சையோடு சமீபிக்கிறே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய என் ஆத்துமாவை அழிக்கிறதுக்கு பிசாசு எழும்பி வரும்போது என்னை மீட்கும்படி இறங்கி வந்த தேவகுமாரனே உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என் ஆத்துமாவை மீட்க வந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல விடுதலையோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி, நன்றி, நன்றி. இன்றைக்கு தான் நான் முதல் முறை இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். இது வரைக்கும் நான் இந்த ஆராதனைக்கு வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன்றவங்க மாத்திரம் ஒரு நிமிஷம் எழுமிதலுங்க உங்களை பார்க்க விரும்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். Praise the Lord. Hallelujah. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் அவர்களை வாழ்த்துவோம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களை மீட்கிறதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். இந்த காலில் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை மீட்டு ரட்சித்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். முடிந்து போகும்போது வெளியே ஊழியர்கள் இருப்பாங்க. தயவுசெய்து நீங்கள் வெல்கம் டெஸ்கில் போய் அவங்கள கண்டிப்பாக பார்த்து நீங்கள் கண்டிப்பாக அவங்கள சந்தித்து ஒரு ஜோம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன வெகுமதி கிஃப்ட் கொடுப்போம். அதை வாங்கிட்டு போங்க. எதிரில் போகணும். நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் திருவிருந்து நேரத்தில் நீங்கள் எழுந்து நீங்கள் போய் அங்கே ப்ரேயர் சென்டர் ஒன்று இருக்கும். அந்த ப்ரேயர் சென்டரில் வந்து ஊழியர்கள் வெயிட் பண்ணுறாங்க. அவங்கள நீங்கள் சந்தித்து நீங்கள் அவங்களிடத்துல பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஜோம் பண்ணி ரன்பி இந்த கார்ட்ஸ் கொடுக்கலையா உங்களுக்கு? ஓகே ஓகே. ப்ரேயர் சென்டருக்கு நேராக போயிருங்க. கார்டு இப்போ கொடுக்கல. ப்ரேயர் சென்டரில் கார்டு இருக்கும். நீங்கள் தயவுசெய்து நீங்கள் கொடுத்துட்டு போங்க. கர்த்தருடைய நாம மகிமை. ஆண்டவரே, இந்த காலவெளி எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த இந்த ஆத்துமாக்களுக்காக நன்றி. எந்த நோக்கத்தோடு இங்கே கொண்டு வந்திருந்த நோக்கத்தை நிறைவேற்றும். ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி கிருபைக்குள்ளே மறைத்து உம்முடைய வல்லமையோட வாழ்க்கையில் விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்காருங்க. கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் எழுந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்க வந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தருக்கு என்று காணிக்கைகளை நாம் செலுத்த போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும்
இந்த குட் ஃப்ரைடே அண்ட் கிறிஸ்மஸ் நாம கர்த்தருடைய கட்டுமான பணிக்காக, ஆலய கட்டுமான பணிக்காக நாம் காணிக்கைகளை செலுத்துகிறது வழக்கம். அந்த காணிக்கைகளை நாம் செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் கிருபையாக இதுவரைக்கும் கட்டுமான பணிகளை நேர்த்தியாக நடத்தி வருகிறார். கர்த்தர் இன்னும் தொடர்ந்து வழி நடத்த ஜெபியுங்கள். உற்சாகமாய் கொடுக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கொடுப்போம். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக, அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆன்லைனில் கொடுக்குறவங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த QR கோட் போடுவாங்க. நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் அதன் வழியாகவும் நீங்கள் செலுத்தலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்களும் நீங்கள் செலுத்த விரும்புகிறவங்க நீங்கள் அந்த QR கோடை பார்த்து ஸ்கேன் பண்ணி அதை செலுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பாடுவோம் சேர்ந்து. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கொடுக்கும் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனுக்காக எல்லா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிசாசின் கிழியைகளை அழிப்பதற்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். தேவன் நமக்காய் வெளிப்பட்டு நமக்கு தருகிற விடுதலைக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு சொல்லுங்க, என்னுடைய சரீரத்தில் உள்ள எல்லா கிரியைகளையும், பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு போதுமானவர். ஹல்லேலூயா. என் சிந்தனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லா கிரியைகளையும் அழிப்பதற்கு இயேசு போதுமானவர். என்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகளை அழிப்பதற்கு இயேசு போதுமானவர். நன்றி தகப்பனே. நல்ல பிதாவே, இந்த காலவெளியில் எங்களோடு இடைப்பட்ட அன்புக்காக நன்றி. நீர் எங்களை விடுதலை ஆக்கும்படி, பிசாசின் கிளியைகளை அழிக்கும்படியாக நீர் வெளிப்பட்ட எங்கள் மத்தியிலே கிரியை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முடித்து போகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும். இன்றைக்கு இந்த வசனத்தை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு உம்முடைய விடுதலையாக்கும் வல்லமை அவர்களை சந்திக்கட்டும்.
இன்னைக்கு உம்முடைய மகிமை அவர்கள் வாழ்க்கையில விளங்க பண்ணும். உம்முடைய வல்லமை அவர்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தும். கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரியைகளை செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூடி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் திருவிருந்து ஆராதனை ஆரம்பிக்க போகிறோம். திருவிருந்து எடுக்கிறவங்க கவனிக்க வேண்டியது, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஒரு ஆவிக்குரிய சபையில நீங்க ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த உள்ளத்தோடும் நல் மனசாட்சியோடும் வாழுகிறவர்கள் இந்த திருவிருந்திலே பங்கெடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருவிருந்து கொடுக்கப்பட்டது 2 நோக்கங்கள். ஒன்று, இயேசுவை நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். அவரை நினைக்கிறது தான் திருவிருந்து. அவர் நமக்காய் பட்ட பாடுகள், நமக்காய் தன்னையே பலியாய் கொடுத்து அதை நினைவு கூற இன்றைக்கு திருவிருந்து. அந்த அப்பத்தை எடுக்கும்போது என்ன நினைவு வரணும்னா, எனக்காக ஒரு சரீரம் இந்த அப்பத்தை போல பிற்கப்பட்டது. அந்த ரசத்தை எடுக்கும்போது எனக்காக இயேசுவின் திரு ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. அந்த உணர்வோடு பயபக்தியோடு திருவிருந்து எடுக்கணும். 2வது, திருவிருந்து எதற்காய் கொடுக்கப்பட்டது? நம்மை நாம் நிதானிக்கும்படி. அவனவன் தன்னைத்தான் சோதித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். நம்மை நிதானிப்பதற்கு தான் திருவிருந்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்னை நிதானிச்சு பார்க்கிறேன், என்னை நிதானிச்சு பார்க்கிறேன், என்னை ஆராய்ஞ்சு பார்க்கிறேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து நித்திய வழியிலே நடத்தும் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். நெடுகவே பாவத்தில் இருப்பதை விட்டு ஒளிந்து பரிசுத்த பாதைக்கு திரும்புவோம். நித்திய தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பூரணத்திற்குள்ளே கொண்டு செல்வாராக. உலகம், மாமிசம், பிசாசு நம்மை காணாமல் தேவனே என்னை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளும் என்று கர்த்தர்ட்ட கேளுங்க. இன்னைக்கு சில பேர் இந்த குட் ஃப்ரைடேக்கு ஒரு வழக்கம் வச்சிருக்கிறாங்க. வருஷம் முழுசும் நல்ல சிகரெட் அடித்து, தண்ணி அடித்து, நல்ல கும்மாளம் போட்டுட்டு, கண்ட வேலையும் செஞ்சுட்டு, கண்ட பாவத்திலையும் நல்லா ஈடுபட்டுட்டு, குட் ஃப்ரைடே அன்னைக்கு கரெக்டாக திருவிருந்து எடுத்துடணும் வந்து உட்கார்றவங்கள கண்டிக்கிறேன். அப்படிலாம் வந்து திருவிருந்து எடுக்கக்கூடாது. வருஷம் ஃபுல்லாக திருவிருந்து எடுக்காமல், எந்த ஆயத்தமும் இல்லாமல், எந்த அர்ப்பணிப்பும் இல்லாமல், ஏதோ ஜூஸ் கொடுக்குறாங்க, பிரெட் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு சாப்பிட்டு போகிறதுக்கு இது பிரசாதம் கிடையாது. இது பயபக்தியோடு எடுங்க, தேவ பயத்தோடு எடுங்க. வாரமெல்லாம் உட்காந்து குடிச்சிட்டு, வாரமெல்லாம் நல்லா ஆடிக்கிட்டு, உலகத்தின்படி எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு, கரெக்டாக குட் ஃப்ரைடேல வந்து இந்த சம்பிரதாயத்தை நிறைவேற்றுறதுக்காக இந்த திருவிருந்து எடுத்துட்டு ஓடினேன். தேவ பயத்தோடு இதில் பங்கெடுங்க. தன்னைத்தான் சோதிக்கணும், நிதானிக்கணும். தேவனுடைய ரத்தத்தை நாம் கரப்படுத்தக்கூடாது, திருவிருந்த கரப்படுத்தக்கூடாது. நம்மை நாமே ஆராய்ந்து பரிசுத்தப்படுத்தி இதில் பங்கு பெற கர்த்தர் நமக்கு தயவா கிருபை தருவார். ஞானஸ்தானம் பெறாதவங்க தயவு செய்து திருவிருந்தில் கை வைக்காதீங்க, நீங்கள் விலகி இருங்க. தேவன் நம்மை தொடர்ந்து உணர்வுள்ளவர்களாக மாற்றி விடுதலை அளித்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் அன்பின் ஆண்டவரே, இந்த திருவிருந்துக்கு எங்களை ஒரு முறை கூட ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவும், எங்களை சுத்திகரியும். உமக்கு பிரியமில்லாத கிரியைகள், உம்மை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கை எங்களிலே இருக்குமானால் அவைகளிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி என்னை சுத்திகரியும், எங்களை சுத்திகரியும். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் உமக்கு முன்பாக மாசற்றதாக, பரிசுத்தம் உள்ளதாக, தேவனுக்கு பிரியமானதாக ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிறதா இருக்கட்டும். வழி நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இருக்கிற இடங்களிலே உட்காருவோம். உங்கள் அருகிலே திருவிருந்து வரும்பொழுது
நீங்கள் முழங்கால் படியிட்டோ எழுந்தோ திருவிருந்தை பெற்று கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையில் நம்முடைய பாடல்கள், நாம் ஏற்கனவே நிறைய பழைய பாடல்களை, சிலுவையின் தியான பாடல்களை நாம் ஏற்கனவே நாம் வாரந்தோறும் பாடுகிறோம். அந்த பாடல்களை இப்பொழுது ப்ளே பண்ணுவாங்க. அந்த பாடல்களை போடும்போது நீங்கள் வந்து திருவிருந்தையில் பங்கு பெறுறவங்க அந்த பாடல்களை கூடவே சேர்ந்து பாடி இயேசுவின் அன்பினால் நிறைந்து அந்த பாடல்களில் நீங்கள் தொடர்ந்து இந்த திருவிருந்து நேரத்தில் பயபக்தியோடு பங்கெடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள்ட்ட பேசிக்கொண்டு அங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இந்த பாடல்களை உற்சாகமாய் பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.